அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் பண்ணுற வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கிற பிவிஎஸ்சி ஏஹெச் சீட்ஸுக்கு வெட்டனரி கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலமாக ஒவ்வொரு வருஷமும் கவுன்சிலிங் நடந்து சீட்டை ஃபில் பண்ணுவாங்க. அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு 60லேருந்து 80 சீட் வரைக்கும் இருக்குது. இதுபோல் மற்ற ஸ்டேட்லேயும் இருக்குது. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதாவது விசிஐ கவுன்சிலிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிற மொத்த விஷயங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லேருந்து ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. இப்போ நீங்கள் இந்த விசிஐ கவுன்சிலிங் கம்ப்ளீட் ப்ராசஸை பார்க்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த வெட்டனரி கவுன்சில் ஆஃப் இந்தியா விசிஏ மூலமாக பிவிஎஸ்சி கோர்ஸுக்கான கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்படி இருக்கும், என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் இருக்குது இதில் அப்படின்ற விஷயத்தை வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணுவீங்க. அந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதுதாங்க அஃபீஷியல் வெப்சைட்டு. நார்மலாக இந்த வெப்சைட்டில் தான் வரும். ஓகேங்களா. இந்த 2025-26 அகாடமிக் இருக்குது. இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. அது இல்லாமல் இது இன்னும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கான மெடிக்கல் சீட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓகேங்களா. ஸோ இது எப்போ தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அட்லீஸ்ட் அது ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காவது மெடிக்கல் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்டாவது முடிச்சாதான் இதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான். இந்த ஸ்டெப்ஸ் சொல்லியிருப்பாங்க யூஸ்வலாக. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு இந்த இ சர்வீசஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சீட் மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது, அலாட்மெண்ட் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும், வேக்கன்ட் சீட்ஸ் என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 2024-25 அகாடமிக்கு எப்படி இருந்துச்சுன்றதை ஒரு இன்ஃபர்மேஷனாக இதை எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெஃப்ட்டில் கொடுத்துருப்பாருங்களேன், இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அகாடமிக் இயர் 24-25. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். அதே போல் கவுன்சிலிங் ஷெட்யூல் போன வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன். என்ன கண்டிஷனில் இருந்துச்சு, ஆகஸ்ட்டா செப்டம்பரா ஓப்பன் பண்ணது அப்படின்றத நீங்கள் இதிலேயே டைரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ மற்ற வெப்சைட் பார்க்கணுன்னா அவசியமே இல்லைங்க. ஓகேங்களா. ஸோ செப்டம்பரில் தாங்க ஆரம்பிச்சிது. ஓகேவா. 6-9 செப்டம்பர் தான் ஆரம்பிச்சிது. அப்போ இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதே போல் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போலனா செப்டம்பரில் வருமா அப்படின்றது இருக்கலாம். எதுக்கும் நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த வெப்சைட்டை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேனல் வீடியோஸும் பார்த்துக்கிட்டே இருங்க. மெடிக்கல் ஃபஸ்ட்டு ரவுண்டாவது முடித்தால் தான் இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு. சரி, இது வந்து நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்றத பேசியிருக்கோம். அடுத்து சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளோ இருக்குது இதில். நம்ம ஆல் இண்டியா கோட்டாவில் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் இந்த சீட்ஸுக்கு ஆல் இண்டியா லெவலில் எவ்வளோ சீட்ஸ்னால் ஜஸ்ட் இந்த சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் ரவுண்டு 1 கிளிக் பண்ணிங்கன்னா இது போன வருஷத்துக்கான ஓப்பன் ஆகும். இருந்தாலும் இந்த வருஷத்துக்கு பெரிய மாற்றங்கள் இருக்காது. நம்பர் ஆஃப் சீட்ஸ்ன்னு பார்க்குறப்ப பெரிய மாற்றங்கள் இருக்காது. ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஸ்டேட் வைஸு அந்த காலேஜ் வைஸு எவ்வளோ இருக்குது சீட்ஸு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வெட்டனரி காலேஜ் யூனிவர்சிட்டி இருக்குது. அங்கே என்டிஆர் காலேஜ் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் ஒரு காலேஜ், அப்புறம் காலேஜ் ஆஃப் வெட்டனரி சயின்ஸு, இந்த மாதிரி மொத்தம் 3 காலேஜஸ் இருக்குது. 3லேயும் பார்த்தோம்னா 15 சீட்ஸ் இருக்குது. இந்த ஆல் இண்டியா கோட்டா 15% சீட்ஸுக்கு. மற்றதும் பாருங்கள். ஆல் இண்டியா கோட்டாவில் அன்ரிசர்வ்டு பிடபிள்யூடிஎஸ், இடபிள்யூஎஸ் இதெல்லாமே வரும், கவர் ஆகும். இதெல்லாம் வந்து ஆல் இண்டியா கோட்டா சீட்டை விசிஏ கவுன்சிலிங் மூலமாக ஃபில் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்ப நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. டி ஃபார் தமிழ்நாடு அந்த லிஸ்ட்டில் போய் பாருங்கள். இந்த பேருக்கு இல்லையா, தமிழ்நாடு வெட்டனரி அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி சென்னை. இங்கே மெட்ராஸ் வெட்டனரி காலேஜில் 15 இருக்குது, நாமக்கல்லில் 15, ஒரத்தநாட்டில் 15, அப்புறம் திருநெல்வேலியில் 15. மொத்தம் 60 சீட்டு இதில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 60 மட்டும் இல்லாமல் அதர் கேட்டகரி இருக்காங்க, அன்ரிசர்வ்டு பிடிஎஸ் அவங்களுக்கும் இதில் இருக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரி ஓவரால் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது, கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ இருக்குது, ரிசர்வேஷன் சிஸ்டமில் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா. இது வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்தோம். அண்ட் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, ப்ளஸ் இப்போ எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இது தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கொடுக்கலான்னு இருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை போய் பார்ப்போம். ஜஸ்ட் பேக் போய்ட்டு அந்த இ சர்வீசஸ் ஒன்று இருக்கும், அங்கே போய்ட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ற ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கும். இந்த 3 மெனுஸ் இருக்கு இல்லையா,
இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்ப் டெஸ்க் இருக்குது. அதில் நீங்கள் ஏதாவது ஹெல்ப் இருந்தால் கேட்டுக்கலாம். இந்த ஷெட்யூல் பார்க்கணும்னா போன வருஷம் ஷெட்யூல் எப்படி இருந்துச்சு அதே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ரைட்டுங்களா. இந்த கேண்டிடேட் ஆக்டிவிட்டி போர்டு ஆஸ் ஆஃப் நவ் எம்டியாக இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் இந்த கவுன்சிலிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இது கீழே கொடுத்துருப்பாருங்க ஹெல்ப் டெஸ்க்கு. இது ஒரு முக்கியமான தகவலுங்க. ஹவு டு ரெஜிஸ்டர் அண்ட் லாகின் அது ஒரு ப்ரொசீஜரு. அடுத்து ஹவு டு ஃபில் சாய்ஸஸ்லாம் எப்படி ஃபில் பண்ணுறது, ஆல் இண்டியா லெவலில் எப்படி சீட்ஸு செலக்ட் பண்ணுறது, எந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸு கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது ஹவு டு வியூ சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட். ஓகே ஃபில் பண்ணியாச்சு, ஃபீஸ் கட்டியாச்சு, அண்ட் எப்படி அலாட்மெண்ட்டு ரிசல்ட் எப்போ வரும் அப்படி எப்படி பார்க்காது அப்படின்னா ஹவு டு வியூ சீட் அலாட்மெண்ட் அந்த மெனுவை கிளிக் பண்ணி பாருங்கள். சீட் அலாட்மெண்ட் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஹவு டு ரிப்போர்ட் ஆஃப்டர் சீட் அலாட்மெண்ட் நத்திங் பட் அது ஒரு ப்ராசஸ். ஒன்ஸ் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடச்சிருச்சு அப்புறம் நீங்கள் எந்த காலேஜுக்கு கிடச்சிருக்கோ அந்த காலேஜில் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா. இதுதான் இந்த மெத்தடு. இதெல்லாம் ஒவ்வொரு ஹெல்ப் டெஸ்க் மெனு இருக்குது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் என்னென்னலாம் கீ பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் சர்வீசஸ் இதுதாங்க முக்கியமானது. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா. ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நத்திங் பட் யூசர் ஐடி பாஸ்வேர்டை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸு அகாடமிக் கம்ப்ளீட்டாக முடித்த பிறகு அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும். அப்புறம் அந்த நீட் யூஜி மார்க்கை அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா. அது அந்த ஸ்டெப்பில் வரும். அடுத்தது சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் அது அப்படி தான். நீங்கள் என்ன காலேஜஸ் கோர்சஸ் சூஸ் பண்ணணும், உங்கள் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிற கொடுக்கறதுக்கான விஷயம் அதில் இருக்குது. அடுத்த ப்ராசஸ் சீட் அலாட்மெண்ட்டு. ஒன்ஸ் இதெல்லாம் படித்தா சீட் அலாட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் ஃபீ பேமெண்ட்டு. அதுக்கடுத்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர். இதுதான் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் இருக்கிறது. இதே நீங்கள் ஒவ்வொரு ப்ராசஸை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த டைம் இருக்குது, இப்போயே தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது இருக்குது. பாசிபிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு இதில் என்ன பார்த்தோம்னா இந்த ரீஃபண்ட் சிஸ்டம்லாம் கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக இது எத்தனை ரவுண்டு கவுன்சிலிங் அதை நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, அப்புறம் ஸ்டே ரவுண்டு, இந்த மாதிரி 3 ரவுண்டு தான் கவுன்சிலிங் இருக்குது. அதை எப்படி பார்க்கலான்னா இந்த லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சுன்னு ஜஸ்ட்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் அதை கிளிக் பண்ணுங்கள். 24-25 கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் எத்தனை ரவுண்டு கவுன்சிலிங் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது. எப்போ நடந்துச்சுங்கிறது வருஷத்துக்கு வருஷம் மாறும். ஓகேங்களா. எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது காமன் தான். ஒவ்வொரு வருஷமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த 15% விசிஏ கோட்டா ஆல் இண்டியா கோட்டா இருக்குது. அதுக்கு போன வருஷத்தில் எப்படி இருந்துச்சுன்னா செப்டம்பர் 6ஆம் தேதி ஓப்பன் பண்ணாங்க ரவுண்டு 1, 9 வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸு. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 17-9 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அடுத்து ரவுண்ட் 2 பார்த்தோம்னா 18-9 19-9 2 நாள் கொடுத்துட்டு மொத்தம் 24-9 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. இந்த சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் முடிச்சு ரிப்போர்ட்டிங் டைம் வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஆர் ஸ்டே ரவுண்டு. அதுதான் மொத்தம் 3 ரவுண்டு கவுன்சிலிங் நடக்குங்க. டோட்டலாக பார்த்தோம்னா ஒரு 25 டேஸ்க்குள்ளே கவுன்சிலிங் பூரா முடியறது. அந்த மாதிரி லாஸ்ட் இயர் முடிஞ்சது. இந்த வருஷமும் அப்படி தான் இருக்கலாம், இல்லை ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா மெடிக்கல் கவுன்சிலிங் அந்த சீட்டு போனதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த விஷயத்தை இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன் எனி டைம் எவ்ரி டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இதில் கொடுத்துருக்கு பாருங்கள் ஸ்டே ரவுண்டுக்கெலாம் எப்படி கலந்துக்கிறது, கவுன்சிலிங் எப்படி கலந்துக்கிறது, ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு முடிச்சு ஸ்டே ரவுண்டு எப்படி கவுன்சிலிங், இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு முக்கியமான தகவல் தான். ஸோ இந்த மாதிரி ஓவரால் விஷயம் யூசிஏ கவுன்சிலிங் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் KTV School.